நான் ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேனான்றது அடுத்த கேள்வி. உங்களுக்கு நாங்க நிச்சயமா ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் போவோம். வாய் மொத்தம் பழகிட்டே அவ்வளவு பிடிச்ச தோடு போற விவசாயியை பாக்குறதுன்றது அவங்கள பாதுகாக்குன்றது இல்லை. உங்களை ஒரு அலட்சியமா தான் பாக்குறாங்க. பேங்கா இருக்கட்டும் இல்ல எல்லாரும் மத்தியிலும் ஒரு அரசியல்வாதிகளா இருக்கட்டும் உங்களை ஒரு அலட்சியமா ஒரு பிள்ளைகிறையா தான் பாக்குறாங்க. நாங்க அப்படி இல்லை. விவசாயத்துக்காக ஒரு கட்சி போராடுறதுனால சீமானம் மட்டும்தான் நான் தமிழ் மட்டும்தான். இவரை மாற்றி ஓட்டு போடுங்க. எங்களோட கொள்கையை பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்தை அரசு தொழிலா ஆக்கும். என்னன்னா உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. டாஸ்மாக் இன்னைக்கு வேலை பார்க்கறவங்க கவர்மெண்ட் ஜாப் போட்டு உட்கார சம்பளம் ஏசிங்களை உட்கார வச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு வெயில் பார்க்காம மழை பார்க்காம கடந்து உடம்பு வாங்கி இந்த கஷ்டத்துக்கு உழைச்சி ஒரு அங்கீகாரம் கிடையாது. உங்களுக்கு மாசம் ஓய்வூதியம் கொடுக்கும். இது சும்மா ஒரு பேரழுக்கோ இல்லை. நீங்க இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேளாண்மை அரசு பணி, ஆடு மாடு கோழி வளர்ப்பு அரசு பணி இப்படிலாம் நாங்கள் சொல்றோம். இந்த வாய்ப்பு கொடுங்க, நல்ல ஒரு மாற்றம் வரட்டும். 11 முறை இங்க கம்யூனிஸ்ட் கட்சி வென்றிருக்காங்க. இதுவரை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க இதுவரையும் மக்களுக்காக எந்த அடிப்படை தெரிவிக்க கொடுத்தோ இல்லை இந்த விவசாயத்துக்கான முக்கியத்துவம் கொடுத்தோ இல்லை விவசாயிகளை பாதுகாத்து ஒண்ணுமே இல்லை. கஜா புயல் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா உண்டு உங்களுக்கு பேசுங்க. கண்டிப்பா உண்டு உங்களை ஒரு வருஷம் விட்டுருவோம். நீங்க வாங்க மாறி ஒருத்தனுக்கே போடக்கூடாது ஓட்டை. நீங்களே சொல்லுங்க. நீங்க அவங்க ஆட்சி பாத்தீங்க என்ன? நான் டிவில தான் இருக்கேன். உண்மையை சொல்றேன். நான் இந்த நட போட மாட்டேன். இந்த வீடு நீங்க ஜெயிக்க போறீங்க. மேடம் நீங்களும் மத்தவங்கள்ட்ட போயிட்டு சொல்லுங்க. இந்த வீடு நீங்க ஜெயிக்க போறீங்க. மேடம் நான் டிஎம்கேல இருக்கிறேன். உண்மையே சொல்றேன். நான் டிஎம்கே போட மாட்டேன். 17 ஓட்டு என் குடும்பத்துல 17 ஓட்டு உங்களுக்கு கிளைம் பண்ண சொல்றேன். போதுங்களா? என்ன சார் நீங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவு சொல்லுவேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவனுக்கு அந்த புத்தி வரலன்னா நான் ஒன்றும் உங்ககிட்ட மாற்றம் வந்துருக்கலையா? அது பெரிய மாற்றம். 48 பேர் செத்தாங்களா? அது யார் என்ன பண்ணுவாங்க? என்னன்னா காரணம் என்ன பார்த்தாலும் ஒயின் ஷாப்பு குழுவெல்லாம் நிம்மதி நம்ம நிலைமையில இருந்து நம்ம மாறணும். திரும்ப அவங்களுக்கு அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி மாற்றி ஓட்டு போட்டுருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை தரம் உயராது. நம்ம பிள்ளைங்களோட நிலைமையும் கேள்விக்குறியா போடும். மாற்றி ஓட்டு போடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்.